வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் பார்த்தோம். அதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் என்ன, இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் என்ன. அதுக்கப்புறம் நம்ம போன இதில் வந்து சொன்னதில் படம்லாம் போட்டு பேட்டர்னை எப்படி சீக்வன்ஸாக கேப்சர் பண்ண முடியும்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கான சீக்வன்ஸ்லாம் இப்போ எழுதி காட்ட போகிறோம். முதல்ல நம்ம முன்னாடி சொன்னதை ரீகால் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், ஃபங்க்ஷன் சொன்னோம். எங்கேருந்து எங்கே, நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் சீக்வன்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு நம்ம என்னது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உறுதிப்படுத்திக்கவும் போகிறோம். அதுக்கப்புறமா ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்னன்னு பாருங்க. அதே மாதிரி நம்ம சொன்னோம் சீக்வன்ஸை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், எப்படி நம்ம எழுதுவோம்னா சீக்வன்ஸ் எப்படி தான் எழுதுவோம். இந்த ரெண்டு ஃப்ளவர் பிரேஸ் அடைப்பான்களுக்கு இடையில ஏஎன் சப்ஸ்கிரிப்டில் போடணும். என்ன சப்ஸ்கிரிப்டில் போட்டிங்கன்னா அதான் சீக்வன்ஸ் எழுதுறதுக்கான முறை. இப்போ பாருங்க, ஏஎன் எண் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எது வரைக்கும் போகலாம், நம்ம 5 வரைக்கும் போகலாம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், A1 A2 A3 A4 A5 நிப்பாட்டிடணும். சரிங்களா? இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். எண்ணுக்கு நான் 1 கொடுத்தா வைங்களேன், எண்ணுக்கு 1 கொடுத்தா A1 அப்போ இங்கே என்ன தரணும், 2 × 1 கொடுங்க. 2 × 1 நான் 2 ஆகிடும். எண்ணுக்கு 2 கொடுங்க. எண்ணுக்கு 2 கொடுத்தா 2 × 2 4 ஆகிடும். A2 வந்து 4 ஆகிடும். எண்ணுக்கு 3 கொடுங்க. A3 2 × 3 6 ஆகிடும். எண்ணுக்கு 4 கொடுங்க. 2 × 4 8 ஆகிடும். எண்ணுக்கு 5 கொடுங்க. 2 × 5 10 ஆகிடும். இப்போ பாருங்க, இந்த சப் இது கீழே எழுதுறீங்கல்ல, அதாவது ஏ அப்படி போட்டு இங்கே எழுதுனீங்க வச்சுக்கலாம். இது பேர் சப்ஸ்கிரிப்ட்னு பேர். சப்ஸ்கிரிப்ட் சரியா, சப்ஸ்கிரிப்ட்னு பேர் சரியா, சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே எழுதுறோம் இல்லையா, அதனால சப்ஸ்கிரிப்ட். இப்போ A1 ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 2, செகண்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 4, தேர்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 6, ஃபோர்த் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 8, ஃபிஃப்த் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 10. அப்போ இந்த சீக்வன்ஸில் எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 1 2 3 4 5 நேச்சுரல் நம்பரில் தானே வருதெல்லாம், அதெல்லாம் நேச்சுரல். எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 5 டேர்ம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம், கவுண்டிங் நின்று போச்சுல்ல 5. இதுக்கப்புறம் இல்லை பாருங்க, 5க்கு மேலே போகக்கூடாது. கவுண்ட் பண்ணிட்டோம், கவுண்டிங் நின்றுச்சு. அப்போ ஒரு சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் கவுண்ட் பண்ண முடிஞ்சு கவுண்டிங் நின்று போனால் அந்த சீக்வன்ஸுக்கு பேர் தான் அது ஃபைனைட் சீக்வன்ஸு. ஃபைனைட் சீக்வன்ஸு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, பிஎன் ஒரு சீக்வன்ஸ். அது என்னது, 1/n. பிஎனோட வேல்யூவோட 1/n. எண் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். எது வரைக்கும் போகலாம், அதிகபட்சம் 4 வரைக்கும் போகலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுங்க, எண்ணுக்கு 1 கொடுங்களேன், B1. அப்போ இங்கேயும் 1 கொடுங்க, 1/1 எவ்வளோ 1. எண்ணுக்கு 2 கொடுங்க, B2 ஆகிடும். இது என்ன ஆகிடும், 1/2. B2 = 1/2. அப்புறம் என்ன கொடுங்க, 3 கொடுக்கலாம். இது B3 ஆகிடும். இது 1/3 சரியா. அடுத்தது எண்ணுக்கு 4 கொடுங்க, B4. இது என்ன ஆகிடும், 1/4. அவ்வளோதான். எது வரைக்கும் போகலாம், நம்ம 4. இப்போயே நம்ம எத்தனை டேர்ம் இருக்குது சீக்வன்ஸில் கேட்டால் உங்களால் சொல்லிட முடியணும். எத்தனை 4 டேர்ம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க வச்சுக்கலாம். அப்படின்னா அர்த்தம், கவுண்ட் பண்ணிட்டீங்க, 4 வந்தோடனே கவுண்டிங் நின்று போச்சு. அப்படி இருந்தால் அந்த சீக்வன்ஸ்க்கு பேர் என்னது, அந்த சீக்வன்ஸ்க்கு பேர் என்னது, ஃபைனைட் சீக்வன்ஸ். 4ங்கிறது இருக்கலாம், 100 இருக்கலாம், 100ன்னு இருக்கலாம், 1000 இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான். அப்போ அந்த சீக்வன்சஸ்க்கு பேர்லாம் ஃபைனைட் சீக்வன்சஸ். இப்போ இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரியா. இது ஃபைனைட் சீக்வன்ஸ். ஸோ வாட் இஸ் எ ஃபைனைட் சீக்வன்ஸ்? A finite sequence is a sequence in which the number of terms can be countable and that counting stops at some point of time. டக்கு நின்னுடும், ஒரு ஸ்டேஜில் நின்றுடும். அந்த நின்றுச்சுன்னா அந்த சீக்வன்ஸ்னா சொல்லலாம் நீங்கள் ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்ன, சீக்வன்ஸு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப வித்தியாசம் இல்லை. கவுண்ட் பண்ண முடியும்னா அந்த கவுண்டிங் நிற்காம போகும். ஸோ சீக்வன்ஸு என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ண முடியணும். பாருங்க, n = 1ன்னு போட்டுட்டு இங்கே என்ன போட்டுருவாங்க, இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு விட்டுருவாங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை 2n அப்படியே விட்டுடலாம். n = 1 to infinity. ஸோ இது என்னது, ஃபைனைட் கிடையாது. இது என்ன இடம், இன்ஃபைனைட் சீக்வன்சஸ்.
இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, எண்ணுக்கு 1 கொடுங்க. இப்போ நான் எழுதுறேன் பாருங்க, 2 இந்த சீக்வன்ஸே எழுதலாம். எண்ணுக்கு 1 கொடுத்தா 2 4 6 8. இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு சொன்னால் யாராலும் சொல்ல முடியாது. போனதில் சொன்னோம்ல, நம்ம 5 டேர்ம் தான் இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டிட்டோம்ல. இங்கே அப்படி சொல்ல மாட்டாங்க பாருங்க, 3 புள்ளி வச்சிருவோம். என்ன பண்ணுவோம், 3 புள்ளி வச்சிருவோம். அப்படின்னா அர்த்தம் நிற்காம போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், இது என்ன சீக்வன்ஸு, இந்த சீக்வன்ஸில் இருக்க டேர்ம்ஸை கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் கவுண்டிங் முடியாது. அப்போ இது என்னது, இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இது என்னது, இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள், இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் தரலாம் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். bn bn equal to 1/2 to the power n அப்படின்னு கொடுக்கலாம். இதுவும் சீக்வன்ஸ் தான். கமா n எங்கேருந்து வரும், 1 2 3 நிற்காம போனோம், 3 புள்ளி வச்சு விட்டுருங்க. இப்போ எண்ணுக்கு 1 கொடுங்க, என்ன வரும், இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் எண்ணுக்கு 1 கொடுத்தா என்ன வரும், 1/2 வரும். அடுத்தது என்ன வரும், 1/2 ஸ்கொயர் வரும். அடுத்தது என்ன வரும், 1/2 கியூப் வரும். அடுத்தது என்ன வரும், 1/2 to the power 4. அப்படியே இது நிற்காம போயிட்டே இருக்கும். என்னாகும், நிற்காம போயிட்டு இருக்கும். இது ஒன்னது ஒரு எக்ஸாம்பிள். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். யாருக்கு, ரியல் சீக்வன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. ஏன்னா இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ் தான், மெய் எண்கள் தான். சரிங்களா, இது ரியல் சீக்வன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், ஸோ இதெல்லாம் வந்து ரியல் சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள், ஆனால் இதெல்லாம் இன்ஃபைனைட் சீக்வன்சஸ் தான். ஸோ இது ரெண்டாவது எக்ஸாம்பிள், இன்ஃபைனைட் சீக்வன்ஸுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் இது. அதே மாதிரி இங்கேயும் தரலாம். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம், இதை 4க்கு பதில் என்ன பண்ணுங்க, இன்ஃபினிட்டின்னு போட்டு விட்டுருங்க. அப்போ என்ன ஆகும், இதுவும் நிற்காம போகும். அடுத்தது n = 4 5 6 போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், 1 1 2 1 3 1/4 1/5 1/6 1/7 1/8 போயிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னது, எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃபைனைட் சீக்வன்சஸ். இப்போ நம்ம வந்து போன இதில் வந்து படம் போட்டோம்ல, பேட்டர்ன்லாம் சீக்வன்ஸாக கேப்சர் பண்ண முடியும்னு நம்ம சொன்னோம்ல. அதெல்லாம் என்னென்ன சீக்வன்ஸ் பார்த்துடலாமா, அந்த படத்துக்கு உண்டான சீக்வன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாமா, பார்த்துருவோமா, பாருங்க. பார்த்துருவோமா, பாருங்க. இந்த படம் போட்ட ஞாபகம் இருக்கா, 1 2 3 இந்த மாதிரி ஒன்னொன்னா ஒரு சர்க்கிளாக இன்க்ரீஸ் பண்ணினே போனோம், கரெக்டா. இப்போ இதுக்கான இங்கே பாருங்க, 1 இங்கே 2 டேர்ம், இங்கே 3 டேர்ம், இங்கே 4 டேர்ம். இதுக்கான சீக்வன்ஸ் யார் தெரியுமா, an equal to என்ன பண்ணுங்க, n is equal to 1 to infinity. இது பாட்டு போயிட்டே இருக்கும். பாருங்க, n 1 இருந்தது வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ளி இருக்கும். n 2 இருந்தா 2 புள்ளி இருக்கும். n 3 இருந்தா 3 புள்ளி இருக்கும். n 4 இருந்தா 4 புள்ளி இருக்கும். ஸோ இதுக்கான சீக்வன்ஸ் இடம் இடம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஒரு படிப்படியாக போட்டோம், ஞாபகம் இருக்கா, இது மாதிரி போட்டோம். அதுக்கான சீக்வன்ஸ் யார் தெரியுமா, அது என்ன வச்சுக்கலாம், bn வச்சுக்கலாம். bn வந்து 0.5 n. n-க்கு வந்து 1லேருந்து என்ன பண்ணுங்க, இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுங்க. இப்போ n 1 இருந்தால் என்ன வரும் உங்களுக்கு, இந்த 0.5 இந்த ஃபர்ஸ்ட் படி மட்டும்தான் வரும். n 2 இருந்து வச்சுக்கோங்களேன், முதல் 2 படி வரும். n 3 இருந்தால் 1.5 வரும். n 4 இருந்தால் 2 வரும். 5 இருந்தால் 2.5. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சப்போஸ் இதை நீங்கள் 10ஓட நிப்பாட்டினீங்க வச்சுக்கலாம், அது ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போடாமல் நான் 10ஓட நிப்பாட்டினா வச்சுக்கோங்க, அது என்ன ஆகிடும், ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆகிடும். அதே நான் வந்து இதை அழிச்சிட்டு இன்ஃபினிட்டின்னு போட்டால் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆகிடும், போயிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இது ஞாபகம் இருக்கா, முதல்ல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்படி ஒரு படம் போட்டோம், ஞாபகம் இருக்கா, கரெக்டா. இதுல எத்தனை சைட்ஸ் இருக்கு, 3 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு, 5 இருக்கும். 3ஓட 2 ஆட் பண்ணோம். இது எத்தனை இருக்கு, 7. அப்படி போட்டோம். இதுக்கான சீக்வன்ஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம், cn அப்படின்னு வச்சுக்கலாம். cn என்னவா இருக்கும்னா, முதல்ல எனக்கு என்ன இருக்கு, 3. அப்புறம் இங்க என்ன இருக்கு, இங்க பாருங்க, அது பேட்டர்ன் வர வைக்கலாம். இங்க 3யா, அப்புறம் இங்க என்ன பண்ணலாம், 3 + 2, கரெக்டா. அடுத்தது என்னது, 5. இதோட 2, 5 + 2 7. அப்ப இது பேட்டர்ன் வர வைக்கலாம். அப்ப முதல் டேர்ம் நமக்கு தெரியுதா. அப்புறம் என்ன பண்ணோம், 2 2 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப நம்ம என்ன எழுதிடலாம், 3 +
சீக்வன்ஸாக எழுதலாம் இல்லையா? எழுதலாம். நான் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும் நியாயமா. சரி இருங்க எழுதிடலாம். 3 + 2 ஓகே. இதை நம்ம இப்படி எழுதிடலாம். 2n + 1 அப்படின்னு அழகாக எழுதிடலாம். நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ n வந்து 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். கமா n வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கும். எல்லாத்துலேயும் n நேச்சுரல் நம்பர் தான். 1 to இன்ஃபினிட்டினாலே நேச்சுரல் நம்பர் தான். இது போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, இது ஆட் நம்பர் தானே. ஆட் நம்பர் 3, 5, 7 ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஞாபகம் இருக்கா? ஆட் நம்பர் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஆட் நம்பர் நம்ம என்ன பார்த்தோம்? மாடுலோ ஆப்ரேஷனில் 2n - 1 பார்த்தோம். n என்ன தரணும்? நம்ம இன்டீஜராக தரணும். எண்ணுக்கு வந்து 1 கொடுத்தீங்க வச்சுக்கலாம். இங்கே என்ன இடம்? 2n 2 × 1 2 2 - 1 என்ன இடம்? 1 இடம். ஆனால் இங்கே என்ன நமக்கு இருக்குது? 3 தான் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்? இது 1 இடம். எண்ணுக்கு 1 கொடுத்தா வச்சுக்கோங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 1லேருந்து அடுத்த ஆட் நம்பர் ஒன்றா 2 ஆட் பண்ணணும்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதோட 2 ஆட் பண்ணுங்களேன். அப்போ என்ன ஆகிடும்? 2n 2 - 1 இவ்வளோ 1. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ எனக்கு இந்த இடத்துல 1 கொடுங்களேன். 2 × 1 2 2 + 1 3 கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. இதை வந்து வேற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஒன்று படிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரேன். இதுதான் என்னது நமக்கு? ஜென்ரல் ஃபார்ம். இதை ஒரு சீக்வன்ஸாக கேப்சர் பண்ணுற ஜென்ரல் ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய படம் எழுதுறதுக்கு பதில் இந்த மாதிரி சிம்பிளாக கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணோம்? நம்ம இதை போட்டோம். அடுத்தது ரோம்பஸ் போட்டோம் இல்லையா? ரோம்பஸ் போட்டோம். இப்படி ஒன்று போட்டோம். அடுத்தது இப்படி போட்டோம். 1, அப்புறம் இது 3, அடுத்தது என்ன வந்தது? 5 அப்படியே வரும் பாருங்க. ஒரு ரோம்பஸ், இது 3 ரோம்பஸ். அதே மாதிரி இங்கே என்ன வரும்? உங்களுக்கு 5 ரோம்பஸ் வரும். அப்போ அதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? dn ஒரு சீக்வன்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்க, இது ஆட் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 3 5 தானே. ஆட் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும். என்னது? 2n - 1 n = 1 to infinity. ஞாபகம் இருக்கா? நம்ம மாடுலோ அரித்மெட்டிக்கில் போட்டோம். ஆட் நம்பர்னாலே இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஈவன் நம்பர்னாலே 2n. ஸோ இதை போட்டுடலாம் நீங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாத்துக்கும் நம்ம என்ன ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாத்துக்கும் நம்ம என்ன போடலான்னு சொன்னோம்? சீக்வன்ஸ் போடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இல்லை, இது எல்லாத்துக்கும் பேட்டர்ன் போடலாம் நம்ம சொன்னோம். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, எல்லாத்தையும் இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் சீக்வன்ஸாக நம்ம அழகாக கேப்சர் பண்ணுறோம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? சீக்வன்ஸ். அதில் முக்கியமாக என்ன பண்ணலாம்? இதெல்லாம் தான் ஜென்ரல் டேர்ம். an = n, bn = 0.5n, cn = 2n + 1, dn = 2n - 1. இன்னொரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று போட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த ட்ரையாங்கிள் போட்டோம். அடுத்தது அந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணோம்? 3 ட்ரையாங்கிளை பிரித்தோம். சரிபாதியாக மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து மொத்தம் 4 ட்ரையாங்கிளை பிரித்தோம். அப்போ இங்கே என்ன பண்ணோம்? 2 to the power 0 ஒரு ட்ரையாங்கிள் ஆச்சு. இது எத்தனை ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு? 2 to the power 2 2 to the power ஆமாம் 2 power 0 1. இங்கே என்ன பண்ணணுமே? 2 ஸ்கொயர் ஆச்சு 4. அடுத்தது என்ன ஆச்சு? 16 ஆச்சு. 2 to the power 4. அடுத்தது 2 to the power 4. அப்போ அதுக்கான சீக்வன்ஸ் திருப்பி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? an போட்டுக்கலாம். anக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே 2 power 2 to the power 0 ஸ்கொயர் பவர் 4 அப்படின்னு வருது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 to the power 2n அப்படின்னு போடலாம். 2 to the power 2n போடலாமா? இங்கே பாருங்க, பவர் அது 0 2 4 தான் போகுது. அப்போ 2 to the power இப்படி போடலாம். இல்லைனா 2 பவர் நம்ம பாருங்க, இங்கே 2n போட்டால் என்ன தெரியுமா வரும் உங்களுக்கு? நம்ம n 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த சிக்கல் வந்துடும். அப்போ n 1லேருந்து பண்ணால் 2 ஸ்கொயர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்.
அப்போ நம்ம என்ன பண்ண 2 பவர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க 2 to the power 2n minus 2 போடுவேன். 2 to the power 2n minus 2 போடுவேன். இப்போ n க்கு 1 கொடுத்து பாருங்க என்ன வரும். n க்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 minus 2 2 power 0 1 ஆயிடும். n க்கு 2 கொடுத்து பாருங்க 2 2s are 4 4 minus 2 2 ஸ்கொயர் கரெக்டாக வந்துச்சு. n க்கு என்ன பண்ணுங்க 3 கொடுத்து பாருங்க 6 minus 2 2 to the power 4 அடுத்தது கரெக்டாக வந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆகிடும் நமக்கு இந்த படம் இது இப்படி கொஞ்சம் நிறைய இது வரும். சீக்வன்ஸ் நம்ம போட்டோம் எல்லாத்துக்கும். ஸோ இது 2 to the power 4 வந்துடும். ஸோ இதுக்கான சீக்வன்ஸ் இது. n வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போனால் ஃபர்தராக சப்டிவைட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா என்ன வந்துடும், இது ஒரு இதெல்லாம் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். ஒருவேளை இந்த இன்ஃபினிட்டியெல்லாம் நீங்கள் 10 15 நம்பர் கொடுத்தா அந்த சீக்வன்ஸ்லாம் என்ன ஆகிடும், ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆகிடும். ஸோ சீக்வன்ஸ்னால் நம்ம என்ன பண்ணலாம், பேட்டர்ன்ஸ் எல்லாம் சீக்வன்ஸை வச்சு, சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் சீக்வன்ஸை வச்சு கேப்சர் பண்ண முடியும். சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கேப்சர் பண்ணிட்டோம்னா உடனே அந்த ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதுறது, ஏஎன் பிஎன் இண்டிகேட் பண்ணுவோம். சீக்வன்ஸை இப்படி எழுதலாம், ஏஎன் பிஎன் சப்ஸ்கிரிப்டை வச்சு எழுதலாம். அப்புறம் அந்த ஜென்ரல் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து சீக்வன்ஸோட எல்லா டேர்மும் எடுக்கலாம். ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் அங்கே இருக்க டேர்ம்ஸ்லாம் எத்தனைன்னு கவுண்ட் பண்ண முடிஞ்சு அந்த கவுண்டிங் நின்றுடும் ஒரு ஸ்டேஜில். நின்றுனா அது பேர் ஃபைனைட் சீக்வன்ஸு. நிற்காம ஒரு வேளை கவுண்ட் பண்ண முடிஞ்சு நிற்காம போயிட்டே இருந்ததுன்னா அது பேர் இன்ஃபைனைட் சீக்வன்ஸு. இன்ஃபைனைட் சீக்வன்ஸை 1 to infinity சீக்வன்ஸை இப்போ எழுதுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம என்னது சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ ஃபார். ஓகேவா?